ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான மலாய் பன்னீர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மலாய் பன்னீர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 பல்லளவுக்கு பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ரிச்னஸ்க்காக ஒரு 5 முந்திரி 5 பாதாம் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் வதங்கி வரதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மலாய் பன்னீர் எப்பவுமே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா மாதிரி போயிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமலேயே இந்த அளவுக்கு தண்ணியான பக்குவத்தில் இருக்குது. நம்ம வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ அடுத்ததாக மலாய் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்ச ஆனியன் மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் இது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா. பாருங்கள், நல்லா இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உடனே நல்லா திக்காகி வந்துடும். இப்போ மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுலேயே அதோட பச்சை வாசனை எல்லாம் இருந்தால் போயிடும். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறப்ப தான் நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி லாங் லென்த்தி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், மலாய் பன்னீர் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கிறப்ப இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லாவே திக்காகி வரும். பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரிச் அண்ட் க்ரீமியான மலாய் பன்னீர் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலே நிறைய சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.